மக்களே, நான் தசனா அண்ட் வெல்கம் டு டுலிசனா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட கரெக்ட் மேட்சஸான ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் கன்சீலர்ஸ் வந்து ஒரே வீடியோ உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நான் பிச்சு போட்டிருந்தேன் அண்ட் என்னோட பழைய கலெக்ஷனை காமிச்சிருந்தேன். பட் ரீசெண்டா ஐ ஹவ் ஆடட் so much more in my collection. நீங்க அதை சேர்த்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரியும் இருக்கும். இல்லை நீங்க என்னோட ஸ்கின் டோனுக்கு சிமிலரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆகும் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் கன்சீலர்ஸோட ஃபார்முலேஷன் பத்தி நான் பெருசா பேச போறது இல்லை, பிகாஸ் தட் வில் டேக் மீ அ ஹாஃப் டே. ஸோ நான் உங்களுக்கு அந்த கலர் மட்டும் பத்தி எனக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, அது வந்து மேட்ச் ஆகலன்னா அதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறேனோ சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிளஸ் நான் என்ன டூல்ஸ் நான் வந்து ப்ரிடாமினென்ட்லி யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்ல போறேன். பிகாஸ் நான் வந்து மேக்கப் ப்ரஷஸ் அண்ட் டூல்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப பேச போறது இல்லை, என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண போறேன். ஸோ அதுதான் எனக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வைக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க கிவ்அவே எல்லாம் நிறைய போடுவேன். ஸோ ரொம்ப பேசாம வீட்டுக்குள்ள போயிடலாம். நான் போட்டிருக்கிற லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஆஃப் வித் ஃபவுண்டேஷன்ஸ். ஃபவுண்டேஷன்ல என்கிட்ட நிறைய இருக்கு, இது மட்டும் தான் இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறது போற அளவுக்கு என்னோட ஸ்கின் டோன்ல மேட்ச் ஆயிடும். ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போட்டாலும் எனக்கு வந்து மேட்ச் ஆயிடும். இல்ல எனக்கு ரொம்ப மேக்கப் போடல, வெறும் ஃபவுண்டேஷன் கன்சீலர் மட்டும் போட்டாலும் எனக்கு மேட்ச் ஆயிருங்கிற மாதிரியான ஷேடு மட்டும் தான் நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். பிகாஸ் I have so many lighter shades also. அதெல்லாம் சொல்லியும் வேஸ்ட். சரியா? கன்சீலர்ஸ்னா ஒரு நியாயம் இருக்கு, அதை நம்ம பிரைட்டன் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் லைட்டர் ஷேடை வச்சு ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கலெக்ஷன்ல நியூவா இருக்கிற ஒன்று காமிக்க ரேண்டமா தான் போறேன். ஃபர்ஸ்ட் இந்த மார்ஸோட ஒரு ஃபவுண்டேஷன், ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன், இந்த ஷேட் 07. இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மேட்ச். இது வந்து 08 மேபி எனக்கு கரெக்டா இருந்திருக்கும். இட்ஸ் a little light and little warm. தெரியுதா? பிளெண்ட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு தெரியாது, பட் ஸ்டில் என்ன கொஞ்சம் மேட்சா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து ஃபவுண்டேஷன்ஸ்ல ஐ லைக் மை ஃபவுண்டேஷன் டு பி a little more yellow. இது வரைக்கும் yellow இல்ல, இந்த மாதிரி yellow இருந்தா எனக்கு வந்து பிடிக்கும். பிகாஸ் எனக்கு வந்து yellow ஓவர் டோன் இருக்குது, அதனால. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மார்ஸ் ஒன். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் அ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் அண்டர் டோன். இது வந்து நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். ஐ லவ் திஸ் ஃபார்முலா கைஸ். பட் இந்த ஷேட் வந்து உங்களுக்கு நான் ஸ்வாஷ் பண்ணும்போது டீசெண்டா இருந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து எப்படின்னா இட்ஸ் கூல் டோன்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து எனக்கு டக்குன்னு கிரே ஆயிடும். என்னதான் கலர் கட் பண்ணாலும் எனக்கு வந்து கிரே ஆயிடும். ஸோ ஐ டோன்ட் யூஸ் திஸ் வெரி மச். நெக்ஸ்ட் எனக்கு வந்து இதுல இருக்கிறதுலயே ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மேட்ச். இது Maybelline Fit Me ஃப்ரெஷ் டிண்டோட ஒரு ஷேட் நம்பர், நல்ல வேலை ட்ரெஸ்ல பட்டிருக்கும், ஷேட் நம்பர் 10. தெரியுதா? இட்ஸ் a really good match. It's not a very good tint. Okay, it's almost like a foundation. Super formulation, but அந்த tint மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்ல ரொம்ப ஹெவியா இல்லாமலாம் இருக்காது. It almost performs like a foundation. So இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். It has some neutral undertone to it. Some இது வந்து ரொம்ப கூலா இருக்குது and this is a little bit warm. I can work with warm and neutral, but I can never work with a cool undertone foundation or my skin concealer. Never works. And என்னோட அண்டர்டோன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா I still have some questions about it. I'm still not very sure about my undertones, but I think I'm a neutral undertone, slightly towards warm. So I'm a warm neutral undertone girl. Next வந்து it's one of my favorite. இது மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர் டிஃபைன் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து F13 இதான் ஷேடு. இது வந்து எனக்கு ஒரு லிட்டில் பிட் டார்க்கர். தெரியுதா? பிளெண்ட் பண்ணா எனக்கு வந்து கரெக்டா இருக்கும். நான் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போடுறேன்னா கரெக்டா இருக்கும். மற்றபடி இது வந்து a little red and 2 shades darker. And guys, I actually prefer my foundation darker. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போடுவேன் அப்படித்தானே மோஸ்ட் ஆஃப் த டேஸ். அப்படி போடும்போது எனக்கு வந்து ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் வந்து யா ஷேட்லயே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கான்டோர் பண்றதுக்கும் ஹைலைட் பண்ணும்போதும் எனக்கு வந்து என் ஃபேஸே வேற டோன் ஆயிடும். இதுவே நான் வந்து என்னோட ஒரு 1 ஷேட் ஆர் 1.5 ஷேட் டார்க்கரான ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்றதுல நம்ம எப்படி லைட்டர் ஷேட்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அப்படி நான் யூஸ் பண்ணி பிரான்சர்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஷேடையே நான் வந்து என்ஹான்ஸ் பண்ணி என்னோட ஷேடே மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ ஐ லைக் ஃபவுண்டேஷன்ஸ் லைக் திஸ் நவ், பட் தட் இஸ் டோட்டலி ப்ரிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு நல்ல மேட்ச் எனக்கு. இது வந்து K பியூட்டியோட ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் அண்ட் இந்த ஷேட் 180Y டீட். இது வந்து உங்களுக்கு ஒரு yellow அண்டர்டோன் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் தான், which again works really well. See,
இட் ஆல்மோஸ்ட் பிளெண்ட்ஸ் இன். இது நீங்க வந்து ஃபுல் ஃபேஸ்ல நான் வந்து போட்டேன்னா இது மட்டுமே நான் வந்து போட்டுக்கலாம். இட் ஆல்மோஸ்ட் பிளெண்ட்ஸ் இன். பட் எனக்கு வந்து ஒரு நியூட்ரல் அண்டர்டோன் இருக்குங்கிறதுனால அந்த எல்லோ கலர் உங்களுக்கு லைட்டா தெரியுது. மத்தபடி இட்ஸ் அ பிரிட்டி குட் மேட்ச். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு அண்டர்டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்டர்டோன். இந்த நிக்ஸோட பேர் வித் மீ பிளர் ஃபவுண்டேஷன்ல வந்து இட்ஸ் வெரி ஆரஞ்ச் ஆன் மீ. அகைன் ஃபுல் ஃபேஸ் மேக்கப் போடுறது ரொம்ப தெரியாது. பட் என்னால பேர் ஃபேஸ்ல ஐ cannot do this. See, this is too orange. It's almost like a color corrector. So இது வந்து ரொம்ப ஆரஞ்ச், இது வந்து yellow and this is red. பட் இந்த மூணுமே என்னால வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்ப காமிக்கிற எல்லா ஃபவுண்டேஷனுமே ஐ கேன் ஒர்க் வித் இட். பட் நான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றேன். சரியா? இது வரைக்கும் அப்படி என்னோட ஸ்கின்ல அப்படி மெல்ட் ஆகி பிளெண்ட் ஆகுற அளவுக்கு ஐ ஹவ் நாட் ஃபவுண்ட் மை பெர்ஃபெக்ட் ஷேட். நெக்ஸ்ட் வந்து இந்த மேபிளினோட சூப்பர் ஸ்டே லூமி மேட் ஃபவுண்டேஷன் இந்த ஷேட் 330. இது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் டு 330 டாஃபி, ஃபிட் மீ 330 டாஃபி. பட் 330 டாஃபி வந்து ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகும். இதுவும் ஆகும். அது வந்து ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகி என்ன வரைக்கும் ஒரு 3-4 ஷேட்ஸ் வந்து டார்க்கர் ஆகி கிரே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் அ லிட்டில் பிட் லைட்டர். பட் இது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ரொம்ப ஷீனா இருக்கும். உங்களோட ஃபேஸ்ல கவரேஜ் நிறைய இருக்கும். பட் உங்க ஃபேஸ்ல வந்து இந்த ஒயிட்டா இருக்காது. நான் பிளெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இவ்வளவு லைட்டா இருக்காது. சரிதான். இட்ஸ் அ வார்ம் அண்ட் yellow இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன், a little bit more peachy. இது வந்து ஒரு நியூட்ரல் ஃபவுண்டேஷன். திஸ் இஸ் சப்போஸ் டு பி a நியூட்ரல் ஃபவுண்டேஷன். பட் இதுல பீச்சி நிறைய இருக்கிறதுனால தனியா என்னால போட முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ரூபிஸ் ஆர்கானிக் ஸ்கின் டிண்ட். இது வந்து அவங்க கிட்ட ஆக்சுவலி ஒரு ட்ரையல் கிட் இருக்குது. அந்த ட்ரையல் பேக் வாங்குனீங்க அப்படின்னா 3 ஷேடு உங்களுக்கு இருக்கும். அப்படி வாங்கி செலக்ட் பண்ணதான் இது. இந்த ஷேடு வந்து மீடியம் டீப் MD 02.5. பர்ஃபெக்ட் மேட்ச். பட் இந்த ஃபார்முலேஷன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னு எனக்கு வந்து பின் பாயிண்ட் பண்ண எனக்கு வந்து தெரியல. பிகாஸ் நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணதில்லை. இட்ஸ் a குட் ஃபவுண்டேஷன். பட் அந்த ப்ரைஸுக்கு ஐ திங்க் they could have done better. பிகாஸ் இது ரொம்ப வாட்டரியா இருக்குதா. நீங்க இதை பிளெண்ட் பண்ணும்போது இந்த ஷேடு வந்து ஒன் ஷேடு வந்து லைட்டா இருது. ஸோ அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் இந்த மேட்ச் இஸ் பிரிட்டி குட் ஃபார் மீ. அண்ட் அவங்களோட இனிஷியேட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ட்ரையல் பேக் வச்சு கண்டுபிடிக்கிறது. அதில் உங்களுக்கு குட்டி குட்டியா ஒரு 3 கொடுப்பாங்க, 3 ஷேடு கொடுப்பாங்க. உங்களுக்கு எது கரெக்டோ நீங்க அதை அவங்க வெப்சைட்ல மறுபடியும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 400 rupees, அந்த ட்ரையல் பேக்கோட பிரைஸ் வந்து 400 rupees. அந்த 400 rupees வந்து உங்களுக்கு ஆஃபர்ல விட்டுருவாங்க. நீங்க ஃபவுண்டேஷன் 400 rupees ஆஃபர்ல வாங்கலாம். புரியுதா? ரியலி குட். நிறைய பிராண்ட்ஸ் அப்படி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த முடியை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸஸ் கேனடாவோட 3-in-1 ஃபவுண்டேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ். இப்போ அந்த அளவுக்கு யூஸ் பண்றது இல்ல. பட் அந்த பிரைஸுக்கு திஸ் இஸ் ரியலி குட். அண்ட் இந்த ஷேடு வந்து ஸ்வாட்ச் பண்ணும்போது எனக்கு லைட்டா இருந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் இதுதான் உங்களோட லாஸ்ட் ஷேடும். பட் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது இவ்வளவு லைட்டா இருக்காது. புரியுதா? ஸோ மேபிளின் ரூபிஸ் ஆர்கானிக்ஸ் ஃபேஸஸ் கேனடா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிமல் லண்டனோட லாஸ்டிங் ஃபினிஷ் 24-hour ஹைட்ரேட்டிங் பூஸ்ட் ஃபவுண்டேஷன், ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். லாஸ்ட் இருக்கிற ஷேடு வந்து டாஃபி. இது வந்து ஒரு yellow அண்டர்டோன் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். கிட்டத்தட்ட என் ஷேடு தான். சி தெரியுதா? பட் இட்ஸ் லிட்டில் பிட் yellow. இந்த ஷேடு வந்து ஆக்சுவலி ஐ திங்க் தே ஹேவ் டிஸ்கண்டினியூட் இட் பர்மனன்ட்லியா டெம்பரரிலியான்னு எனக்கு வந்து தெரியல. இட்ஸ் வந்து டாஃபி. ஸோ பட் அவங்களோட அண்டர்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஆரஞ்சாவும் இல்லை, ரொம்ப yellowவாவும் இல்லை. இட் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் ஸ்கின். புரியுதா? ஸோ அதனால உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இந்த ஷேட் இட்ஸ் நாட் அவைலபிள். நான் லாஸ்டா பார்க்கும்போது இல்லை, இப்போ இருக்குதான்னு தெரியல. இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிங்க் அதை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கீரோவோட சீரம் ஃபவுண்டேஷன். இதுதான் லாஸ்ட் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கிறது. இதோட ஷேட் வந்து கேரமல் டேன். இந்த ஷேடு வந்து எனக்கு வந்து a bit more yellow and orange at the same time. பட் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியாது. பிகாஸ் இட்ஸ் ஸ்கின் டிண்ட் மாதிரி ரொம்ப கவரேஜ் உங்களுக்கு கொடுக்காது. திஸ் இஸ் ஆக்சுவலி சிமிலர் டு திஸ் ஒன். பட் ஐ லைக் திஸ் ஒன் பெட்டர் பிகாஸ் ஆஃப் த ஷேட் மேட்ச். பட் இது வந்து இட்ஸ் அ ரியலி குட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கன்சீலர்ஸ்ல ஐ ஹேவ் 3 கேட்டகரிஸ். ஒன்று வந்து டார்க்கர் ஷேட் ஆஃப் கன்சீலர்ஸ், ஒன்று லைட்டர் ஷேட் ஆஃப் கன்சீலர், அண்ட் என்னோட ஸ்கின்னுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கன்சீலர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டார்க்கர் ஷேட்ஸ். டார்க்கர் ஷேட் வந்து எப்பவுமே என்ன கேட்டீங்கன்னா ஓகேவா, பிகாஸ் நம்ம கிட்ட லைட்டர் ஷேடு தான் நிறைய இருக்கும். மாத்தி வாங்குறதுல நிறைய லைட்டா தான் வாங்குவோம். ஸோ வி கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச். எப்பவுமே லைட்டாவே வாங்கிட்டு இருந்தா செட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ ஹெவனோட ஒரு ஃபிளாலெஸ் லிக்யூட் கன்சீலர். இட்ஸ் ஆக்சுவலி அ ஷேட் டார்க்கர் அண்ட் இது வந்து ரொம்ப ரெட். இட்ஸ் நாட் அ கன்சீலர் அட் ஆல். யாருக்குமே இந்த கலர்ல ஸ்கின் டோன் இருக்காது. ஐ யூஸ் திஸ் அஸ் அ கலர் கரெக்டர் பிகாஸ் இதுக்கு கவரேஜும் சுத்தமா கிடையாது. ஸோ நைஸ் கலர் ஃபார் அ கலர் கரெக்டர். நெக்ஸ்ட் இந்த LA Girlோட ப்ரோ கன்சீல் இந்த ஷேட் செஸ்னட்.
இது வந்து ரொம்ப டார்க். எனக்கு இது நான் சொன்ன மாதிரி லைட்டர் ஷேட் ஆஃப் கன்சீலர்ஸ் கூட நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். இல்லாட்டா ஐ யூஸ் திஸ் ஆஸ் அ கிரீம் கான்டோர். தெரியுதா எவ்வளவு டார்க்கா இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் வந்து எங்கிட்ட இருக்கிறது நிக்ஸோட பேர் வித் மீ கன்சீலர் சீரம். இதுவுமே ரொம்ப டார்க்கான ஷேட் நான் வந்து வாங்கிட்டேன். பிகாஸ் அந்த டைம்ல என்னோட ஷேட் வந்து அவைலபிளா இல்ல. திஸ் இஸ் மோர் வார்ம் அண்ட் ஆரஞ்ச் தேன் த செஸ்னட். பட் அகேன் ஐ மிக்ஸ் திஸ் வித் அ லாட் ஆஃப் மை கன்சீலர்ஸ். ஐ லவ் த ஃபார்முலேஷன். இப்ப நான் காமிச்ச இந்த ரெண்டுமே ஐ லவ் த ஃபார்முலேஷன். அந்த ஃபார்முலேஷன் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது உங்க ஃபேஸ் வந்து கேக்கப் ஆகாம இருக்கும். ஸோ விச் இஸ் ஆல்சோ ரியலி மேட்டர்ஸ். ஸோ டார்க்கர் ஷேட் ஆஃப் கன்சீலர் நீங்க வேணும்னே வாங்குறீங்க அப்படின்னா கோ ஃபார் அ குட் ஒன். இது வந்து ஹைட்ரேட்டிங். இது அந்த அளவுக்கு ஹைட்ரேட்டிங் கிடையாது. பட் ஸ்டில் உங்களோட வந்து ட்ரை ஆக்கவே செய்யாது உங்களோட ட்ரை. ஸோ நெக்ஸ்ட் கோ ஃபார் கன்சீலர்ஸ் தட் ஆர் மை ஷேட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூபீஸ் ஆர்கானிக்ஸோட ஒரு கன்சீலர் இந்த ஷேட் HC5. இது உங்களோட லாஸ்ட் ஷேடான்னு தெரியல. பட் ஐ லவ் த கலர் ஆன் மீ. See, it's almost my shade. பட் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் பிங்கா இருக்குங்கிறதுனால என்னால என்னோட ஸ்கின்ல டைரக்டா போட முடியாது. எனக்கு வந்து கலர் கரெக்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த ஃபார்முலேஷன் எனக்கு அந்த அளவு பிடிக்கல. இட்ஸ் நாட் வெரி லாங் லாஸ்டிங். அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் லிட்டில் பிங்க். நெக்ஸ்ட் என்கிட்ட இருக்கிறது இந்த கே பியூட்டியோட கன்சீலர் இந்த ஷேட் 185 ND. 180 வந்து பிங்க் அண்டர்டோன்ல இருந்து. ஸோ அதனால வாங்கல. இது வந்து எனக்கு எப்படின்னா கொஞ்சம் ஆரஞ்சா இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. என்னோட ஸ்கின்னுக்கும் அதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதை நான் வந்து என்னோட கலர் கரெக்டரா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுதான் போட்டிருக்கிறேன். கரெக்டா இந்த டார்க்னஸ் ஆன இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் வந்து போட்டு இந்த இடத்துல மட்டும் நான் போட்டேன்னா என்னோட ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ணிருக்கேன். இப்போ வேற எந்த மேக்கப் போர்ட்ல இந்த கன்சீலர் மட்டும் தான் போட்டிருக்கிறேன். அழகா ஈவன் டோன் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம். பாருங்க, எனக்கு இப்போ ஒரு லைட்டா டார்க்னஸ் இருக்குதா. இப்போ நான் இங்க மட்டும் போட்டு இதை நான் பிளெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அழகா அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருது என்னோட டார்க்னஸ். பிகாஸ் எனக்கு ரொம்ப டீப்பான பிக்மெண்டேஷன் அந்த அளவுக்குலாம் இல்லை, சரிதா. பட் இதை நான் வந்து வேற இடத்துல போட்டேன் அப்படின்னா யூ கேன் see the difference. தெரியுதா? என்னோட ஸ்கின் டோன் இது கிடையாது. இட்ஸ் a little bit more orange. ஸோ இதை நான் வந்து கலர் கரெக்டரா யூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஒர்க்ஸ் வெரி வெல். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேட் உங்களுக்கு வந்து உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கலர் கரெக்டர் கிடைச்சிச்சுன்னா யூ ஒன் இன் லைஃப். சீரியஸா. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லாக்மியோட பிரைமர் பிளஸ் மேட் லிக்யூட் கன்சீலர் இந்த ஷேட் வால்நட். இது வந்து நல்லா இருக்கும். பட் திஸ் ஒன் ஆக்சிடைசஸ். தெரியுதா? இட்ஸ் ஆல்மோஸ்ட் மை ஷேட். பட் இது வந்து ஆக்சிடைஸ் ஆகி என்ன வரைக்கும் ரொம்ப டார்க்கர் ஆயிடும். ஸோ அகேன் ஐ கேனாட் யூஸ் திஸ் அலோன். ஐ ஹேவ் டு யூஸ் இட் வித் கலர் கரெக்டர். நெக்ஸ்ட் வந்து என்னோட பழைய ஃபேவரட் கன்சீலர் ஸ்விஸ் பியூட்டியோட லிக்யூட் கன்சீலர். ஐ திங்க் திஸ் இஸ் their லாஸ்ட் ஷேட். திஸ் ஒன் இஸ் too yellow. நெக்ஸ்ட் என்கிட்ட வந்து ஐயோ நான் உடஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்கிட்ட LA Girlல இருந்து 2 நியூ ஷேட்ஸ் இருக்குது. எனக்கு என்னோட மேட்சை நான் கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன்ல அவங்களோட கன்சீலர் ரேஞ்சில். ஸோ ஐ காட் 2 நியூ ஒன்ஸ். ஒன் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணது ஃபான், இன்னொன்னு நானா சரி வாங்கி பார்ப்போம் அப்படின்னு வாங்கினது ஒன்று டாஃபி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபான் காமிக்கிறேன். Fawn is a really good match. I mean, ரொம்ப மோசம் கிடையாது. But it's a little bit more orange. சரியா? ஸோ இதை நீங்க உங்க மேக்கப்புக்கு கீழே உங்களுக்கு கலர் கரெக்டிங் கன்சீலர். பட் இதை நீங்க கலர் கரெக்டிங் கன்சீலர் பிளஸ் உங்களுக்கு நார்மல் கன்சீலர் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேணாம். இது மட்டும் நான் யூஸ் பண்ணா போதும். பட் அகைன் இட்ஸ் a little bit more orange. அண்ட் அந்த டாஃபி பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு மேட்ச் மாதிரி இருக்கலாம். பட் a little bit more pink. உங்களுக்கு இப்ப தெரியாது, நான் ஃபேஸ்ல போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். ஐ மீன் லைக் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஐ லைக் fawn more on my skin. இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன், பட் தனியா என்னால யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ அது இவ்வளவுதான் என்னுடைய மை ஸ்கின் கன்சீலர்ஸ். இது வந்து என்னது ரூபீஸ் ஆர்கானிக்ஸ் கே பியூட்டி. தெரியுதா எவ்வளவு டார்க் ஆயிடுச்சு? தெரியுதா? ரியல் லைஃப் see how ashy this looks now. பக்கத்துல இப்போ மறுபடியும் போட்டு காமிக்கவா அந்த லாக்மே 2 different shades. எந்த கன்சீலரும் இவ்வளவு ஆக்சிடைஸ் ஆகாது கைஸ், சீரியஸ்லி. அப்புறமா இது வந்து ஸ்விஸ் பியூட்டி, பான் அண்ட் டாஃபி. ஸோ லாஸ்ட் கேட்டகரி ஹைலைட்டிங் கேட்டகரி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்கிட்ட அந்த மேபிளினோட ஃபிட் மீ கன்சீலர் இருக்குது. இதோட ஷேட் 40 கேரமல் தானே ஐ திங்க் ஸோ. அகேன் சூப்பர் லைட். இந்த கன்சீலர் வந்து நான் எனக்கு என்னோட
கலர் கரெக்டர் கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இதுக்கு மேல நான் ஹைலைட்டிங் கன்சீலர் போட்டா நல்லா இருக்கும். இல்லாட்டா இது வந்து எனக்கு ஒரு இன்பிட்வீன் ஷேடு, எதுக்குமே யூஸ் பண்ணாத மாதிரியான ஒரு ஷேடு. ஸோ ஐ டோன்ட் யூஸ் திஸ் வெரி மச். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெவல்யூஷனோட கன்சீலர் அண்ட் டிஃபைன் கன்சீலர் இந்த ஷேடு C7. ஐ லவ் திஸ் ஒன். இது வந்து சூப்பர் லைட் தெரியுதா? இட் ஆல்மோஸ்ட் லுக்ஸ் ஒயிட் ஆன் மீ. பட் இது வந்து ரொம்ப பிங்கா இருக்கிற ஒரு ஷேடு, பார்த்தாலே தெரியும் இட்ஸ் வெரி பிங்க். பட் உங்களுக்கு மேக்கப்பை நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும் உங்களோட இங்கெல்லாம். சூப்பரா இருக்கும். ஐ லவ் திஸ். நெக்ஸ்ட் இந்த ஏஜ் ரிவைண்ட் ஃப்ரம் மேபிளின், என்னோட ஃபேவரட் கைஸ். இது நான் இன்னைக்கு செக் பண்ணி கூட பார்த்தேன் இதுக்கு ஆக்சிடைஸ் ஆகுதான்னு. இது வந்து ஆக்சிடைஸ் ஆகல, which is a good thing. And the shade is butterscotch. It also has some pink in it, so நல்லா brighten பண்ணும் உங்களோட ஸ்கின்னை. நெக்ஸ்ட் லாக்மி டார்க்கர் ஷேடு தானே நம்மளுக்கு ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு ஷேட் லைட்டர் வாங்கினேன். பட் இது அந்த அளவுக்கு ஆக்சிடைஸ் ஆகல. ஸோ ஐ சம்டைம்ஸ் யூஸ் திஸ் ஆஸ் பிரைட்டனிங் கன்சீலர், எப்போவாது யூஸ் பண்ணிப்பேன். லாஸ்ட் ஷேட் இட்ஸ் ஃப்ரம் அகைன் எலேகல் ப்ரோ கன்சீலர். இதுதான் ஃபர்ஸ்டா நான் வாங்கினது. ஃபர்ஸ்டே எவ்வளவு மோசமா வாங்கியிருக்கேன் பாருங்க. This is too light and a little yellow. So again உங்களுக்கு பிரைட்டனிங் பண்றதுக்குலாம் நல்லா இருக்கும். கிரே ஆகாது நீங்க கலர் கரெக்ட் பண்ணலனாலும். ஐ மீன் ஆகும், இது லைட்டர் ஆனது. பட் அந்த மாதிரி yellow அண்டர் டோன்ல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிரே ஆகாது, பிங்க் ஆகுற அளவுக்கு. ஸோ ஐ ரியலி லைக் திஸ். நான் எந்த ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்லல. கன்சீலருக்கு ஐ யூஸ் திஸ் ரியல் டெக்னிக்ஸ் பிரஷ் RT242. இது மட்டும் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல என்னன்னு நான் சொன்ன மாதிரி அந்த டூல் வீடியோல சொல்றேன். அண்ட் ஃபார் ஃபவுண்டேஷன் அகைன் ஐ யூஸ் திஸ் RT200 பிரஷ். போத் பர்ஃபார்ம் ரியலி வெல் கைஸ். ப்ரொஃபஷனலி பண்ண மாதிரி உங்க மேக்கப் இருக்கணும்னா இன்வெஸ்ட் இன் திஸ். கல்ட்ல வாங்குங்க. இட் இஸ் நாட் ஆன் ஸ்டாக் ஆன் கல்ட் ரைட் நவ். ஸோ வந்த பிறகு வாங்கிக்கோங்க. அடுத்த யூஸ் தி ஸ்பஞ்ச். ஐ யூஸ் எனி ஸ்பஞ்ச். ரீசென்ட்லி நான் இந்த சிம்பிளி நாமோட ஸ்பஞ்ச் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஐ ஆல்ரெடி ஹேவ் அ பேக்கப். ஐ ரியலி லைக் திஸ். இது வந்து ப்ராடக்ட் உங்களுக்கு உரியவே செய்யாது, சீரியஸா உரியவே இல்லை எனக்கு. ஸோ ஐ ரியலி லைக் திஸ். ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் இன்னைக்கு காமிச்ச ஷேடு ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறது வரைக்கும் டாடா.